ஹாய் கைஸ், நான் தான் உங்க டேக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப கம்மியான விலையில் எனக்கு எல்லா ஸ்பெக்கும் கவர் ஆகிடணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டரி, நல்ல ஒரு டிஸ்பிளே, ஸோ அது இல்லாமல் இப்போது லேட்டஸ்ட்டாக வர சிப்செட்டும் எனக்கு வேணும். இது எல்லாமே இருக்கா கேட்டிங்கன்னா, எஸ் இருக்குது. பிகாஸ் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா வசதிகளும் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ அது என்ன மொபைல்னா, சாம்சங்கோட F15 5G. ஸோ மார்ச் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறோம். ஸோ இந்த மொபைலில் தான் நான் சொன்ன இந்த பேட்டரி, டிஸ்பிளே அண்ட் சிப்செட் அண்டு ரேம், ஓகேங்களா, இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டாக வந்து இந்த மொபைலில் அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6.67க்கு ஒரு ஆம்லாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு ஆம்லாட் டிஸ்பிளே, அதுக்கேற்ற ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அடுத்ததாக வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்பக்கத்தில் அப்படியே ஃபோனை திருப்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமராஸ் மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலும், ஸோ செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிளும், அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு மேக்ரோ ஷாட்னு ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த ஸோ இந்த 3 கேமராஸை பற்றி சொல்லணும்னா, ஸோ ரொம்ப பெரிய நான் அளவில் சொல்ல விரும்பல. ஸோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அந்த குவாலிட்டி கண்டிப்பாக அதில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்தோம்னா, ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா வந்து 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சென்சார் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு பெருசாக எதுவும் வரல, வெளியே வரல. ஸோ அதனால் ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஒரு செல்ஃபி கேமரா சாம்சங்கில் இருந்து. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மீடியாடெக் டைமென்சிட்டியோட 6100+, ஸோ இந்த சிப்செட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னாப்டிராகனோட 695 நானோமீட்டரில் பில்ட் பண்ண இப்போ இருக்க அந்த லேட்டஸ்ட் சிப்செட்டோட கம்பேரிசன் பண்ணும்போது இது ஒரு படி கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அதனால் இது கேமிங்க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லலாம். இது கேமிங்க்கு நான் தனியாக வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு டெய்லி ஆவரேஜான நம்ம மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்ன விஷயத்துக்கு ஒரு அப்பப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர், ஸோ இந்த மாதிரி கேமிங்க்கெலாம் ஓரளவுக்கு ஓகே. நான் இதை வந்து கேமிங் ஃபோன்னு ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ எப்பயும் போல் சும்மா இருந்தால் நம்ம ஒரு கேண்டி கிராஷ், ஸோ அப்படி இல்லைனா ஒரு ஃப்ரீ ஃபயர் விளாடுவோம், அந்த மாதிரி இடத்துக்கு வந்து இது கொஞ்சம் நல்ல பூஸ்டப் பண்ணும், ஓகேங்களா. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக ஸோ இந்த ஃபோனை வந்து ரொம்ப நேரமாக யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நம்ம பேட்டரி, ஸோ இந்த பேட்டரி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல 6000 mAh கொடுத்துருக்காங்க. எஸ், ஒரு 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம சார்ஜ் போடணுமே, அந்த சார்ஜ் எவ்வளோ, அந்த சார்ஜோட கெப்பாசிட்டி எவ்வளோனா 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. எஸ், நீங்கள் போட்டுட்டு ஸோ ஒரு 6000க்கான ஒரு 25 வாட்ஸ் தான் சாம்சங்கில் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு மேலே எதுவும் கேட்கக்கூடாது, ஓகேங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு அது அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. மேபி நான் 25 சொல்கிறேன், பட் ஆனால் அதோட கம்மியாக வந்தால் ரொம்ப கஷ்டம் தான். அதிகமாக வந்தால் ஓகே, கம்மியாக வந்தால் கஷ்டம் தான், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஓகே. ஸோ இந்த ஃபோனில் நான் வீடியோஸும் பார்க்கணும், ஸோ என்னோடய ஃபோட்டோஸ், கேமரா இதெல்லாம் எடுக்கணும்னா இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமெல்லாம் இறக்கணும்னா என்னோட சோஷியல் மீடியா ஆப்ஸும் இறக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தாங்குற அளவுக்கு அண்ட் ரோமன் ராம், அதாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதில் ரோம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 4GB ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் 4 வேரியன்ட் லான்ச் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4GB 128, அது மட்டும் இல்லாமல் 6GBக்கு ஒரு 128, அப்புறம் 8GBக்கு ஒரு 128, அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 8GBக்கு ஒரு 256க்கான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியோட வரப்போகுது. மொத்தம் 4 வேரியண்ட்டில் இதை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட ஃபஸ்ட்டு வேரியண்ட்டோட ரேட், அதாவது ஃபஸ்ட்டு வேரியண்ட்னு சொல்ல முடியாது, இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுதான் மெயின் விஷயம். இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 11000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7000 8000 தான் சொல்லிட்டு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க ஃபைனலாக மார்க் பண்ணி ஸோ இதோட விலையை வந்து அவங்க வந்து ஃப்ளிப்கார்ட் நிர்ணயிச்சுட்டாங்க. ஸோ என்னன்னா 11000 ஸ்டார்ட் ஆக போகுது. இது 11000 இருக்கலாம், 11500 இருக்கலாம், இல்லை 1199, அதாவது 12000 ரூபாய் கம்மி. ஏன்னா இவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ளிப்கார்ட் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. நமக்கு ஆசை காட்டுறவங்க காட்டிட்டு ஓகே. சரி, நான் ஒரு 12000 வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு 12000 மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 mAh கொடுத்துருக்காங்க, ஒரு 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு, ஒரு சூப்பர் ஆம்லாட் கிடையாது, ஒரு ஆம்லாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 3 கேமரா, அதில் மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், ஒரு நல்ல ஒரு சிப்செட், அதுக்கேற்ற மாதிரி இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு வேரியண்ட், ஓகேங்களா. இதில் நான் சொல்கிற இந்த பேசிக் வேரியண்ட்டை விட ரெண்டாவது வேரியண்ட் சொன்ன பார்த்தீங்களா 6GB RAM 128, ஸோ இதுவே ஒரு நல்ல வேரியண்ட் தான். மேபி இது 13000 ரிலீஸ் ஆகலாம். ஸோ ஒரு 13000 நான் சொன்ன இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே உண்மையாகவே சூப்பராக இருக்கும். எஸ், இன்க்ளூடிங் இது ஒரு 5
5G மொபைல், அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்டு 14ல் பில்ட் பண்ண ஒரு ஓஎஸ். ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதில் எந்த விதத்திலும் குறை சொல்லணும் எதுவுமே இல்லை. ஸோ ஆக மொத்தத்தில் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் சீரிஸும் ரொம்ப கலக்கிட்டு வராங்க. நான் இப்போது இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட ஃபோன்ஸ் இப்போ உள்ளே வரப்போகுது. ஸோ ஒரு ஃப்ளாஷிப் லெவல் ஃபோன்ஸும் வரப்போகுது, மிட் ரேஞ்ச் வரப்போகுது, அண்ட் பட்ஜெட் வரப்போகுது. ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே ஒரு நல்ல மொபைலாக வந்து அமைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த சாம்சங்கோட F15 நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். மேபி எனக்கு தெரியாமல் வேறு ஏதாச்சும் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் எஃப் சீரிஸில் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எஃப் சீரிஸ்க்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை லைக் பண்ணிவிட்டு, அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் மற்றவங்களுக்கு தெரியணுமா, அப்போ ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லவ் யூ காய்ஸ், பை. வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். மாற்றம் ஒன்றே மாறாதது.